அந்த அம்மா வந்து நெருப்பு சட்டி பௌர்ணமி கையில் எடுத்துக்கிட்டு நின்னா முருகர் அவ வழியாக பேசுவார். அவள் பேசுறதெல்லாம் தொகுத்து ஒரு புக்கு எழுதிக்கிறாங்க. அதுக்கு ஸ்கந்தான்னு பேர், SKANDA. அந்த புக்கில் அவள் என்ன சொல்லிக்கிறான்னு மாத்திரம் படித்து முடிச்சிடுறேன். Great changes are coming on your plane called earth. இது 1984 சொன்னது. உங்கள் பூமி பந்தில் பல வரவேற்கத்தக்க மாறுதல்கள் நிகழ இருக்கின்றன. The earth itself is being raised in vibration. உலகம் தன் முகத்தோற்றத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது. And therefore will have to shift its position. உலகம் தன்னுடைய பொசிஷனை கொஞ்சம் மாற்ற வேண்டிய காலகட்டம். Before long the Kali Yuga age will recede. கலியுகம் முடிய போகுது. ரொம்ப நாள் 84 தான் சொன்னாங்க, ரொம்ப வருஷம்லாம் ஆகாது, கலியுகம் முடிய போகுது. And the age of Satya, truth will dawn. சத்தியுகம், உண்மைக்கான சத்தியுகம் வர இருக்கிறது. The preparatory changes will be immense and awesome. அதுக்கான அடித்தளங்கள் இருக்கு இல்லையா, அது ப்ரிப்பரேட்டர்னா அதுக்கு தான் தயார்படுத்துகிற வேலைகள் ரொம்ப ஒரு கடுமையானதாக இருக்கும். The mind must be kept firm. இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஸ்டெடியாக வச்சுக்கணும் மைண்டை, பயந்துடக்கூடாது. The emotions calm. காமாக இருக்க கற்றுக்கோங்க. Wisdom and understanding must be your weapons. கடவுளை பற்றிய புரிதலும் நம்முடைய அறிவும் தான் நம்முடைய ஆயுதங்கள். To come through unscathed. You must prepare yourself by raising your vehicle, the body, to a higher vibration. உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு. தியான பயிற்சி மூலமாக இல்லை சாமி கும்பிட்றது மூலமாக உங்களுடைய நச்சவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை மேலே கொண்டு வரதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. யோகி ஹிருத் பத்ம வாசினேன்னு யோகியுடைய இதய தாமரையில் இருக்கிற இறைவனை வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். As I help you accelerate and activate your atomic structure in preparation for the dawning of the new age of God. You are not on earth by chance. இந்த காலகட்டத்தில் நீங்கள்லாம் உலகத்தில் எதுவும் சான்ஸுக்கு இல்லை, ஏற்கனவே டெஸ்டினி இருக்குது உங்களுக்கு. அதனால தான் இந்த காலகட்டத்தில் உலகத்தில் நீங்கள்லாம் இருக்கீங்க. At this difficult and perilous time, but have taken incarnation to be my helper. நீங்கள்லாம் எதுக்கு உலகத்தில் பிறந்திருக்கு தெரியுமா? முருகர் சொல்கிறாரு, எனக்கு இந்த யுக காரியத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள்லாம் வந்து ராமகாய்கரியத்தில் குரங்குங்க மாதிரி. ரொம்ப நாள் டவுட்டு சொல்லியா? To help usher in the age of truth. You must remain firm and stalwart, my soldier. நீங்கள்லாம் என்னுடைய சிப்பாய்கள், என்னுடைய சிப்பாய்கள் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நீ எங்கேயோ நம்மளை கம்மி சம்பளத்தில் வச்சுருவார் முருகன் நினைச்சு போடுற. நோ மை ஜெனரல் சொன்னார், சேனாதிபதிகள். Nay, my general. பாரு, நீ மை ஜெனரல் சொன்னால் நீங்களாம் சிப்பாய்கள், சேனாதிபதிகள். To help guide those who might flounder, not knowing what is happening around them. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்தின்னு தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிறவர்கள் வழிகாட்டுறதுக்காக நீங்கள்லாம் உதவணும். You must keep your mind stayed on me. நீங்க என்கிட்ட மைண்டை வைங்க, முருகனாகிய என்னிடத்தில் மனதை வையுங்கள். And on the light, God is Jyoti, and not under any circumstances let your mind fall into dark crevices away from truth. நீ பார்க்குற காட்சியெல்லாம் பயந்து போய் இந்த உண்மையை விட்டு விலகிடாத. Hold on to the truth. Know for what you took form and keep your mind firm. நீங்கள் இதுக்காக தான் உலகத்தில் பிறந்திருக்கீங்க, நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் தடுமாறிடாதீங்க, ஸ்டெடியாக இருங்க. Do not let it wander into the labyrinth of world conditions. உலகத்தை பார்த்து பயப்படாத. உலகம் கேட்டால் உனக்கு என்ன, நீ உருப்பிட்டுவ. That which you will see around is but the pangs of Mother Earth. உங்கள் கண்ணெதிரில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகள் எல்லாம் பூமி தாய் தன்னுடைய உருவத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள். Giving birth to the new age of truth. ஒரு சத்தியுகம் வரப்போகுது, அதுக்காக தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. Mankind has fallen so low that we of the celestial abode will no longer tolerate man's darkness and waywardness. மனித குலம் மிக கீழே போச்சு, தரம் தாழ்ந்து விட்டது. மனிதர்கள்லாம் இருட்டில் ஒன்று கொண்டிருக்கிறார்கள். அதனால தேவர்களாகிய நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. So we have to change. Great numbers will have to leave the earth. நிறைய பேர் இந்த உலகத்தில் சாகணும். Great number have to leave the earth. நிறைய பேர் செத்து ஆகணும்.
unless they change their ways. You, my faithful ones, must keep your hearts full of love and faith. நீங்களாம் என் நம்பிக்கைக்குரியவர்கள், அதனால நீங்கள் உங்கள் நம்பிக்கை விட்டுறாமே என்னை நம்பிக்கிட்டு உட்காந்துருந்தா போகிறோம். Stayed on the highest during the time soon to come on earth. ரொம்ப சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு மாற்றம் உலகத்தில் வரப்போகுது. அதனால நீங்கள் இந்த நேரத்தில் நினைக்கிறத மறந்துடாதீங்க. Prepare yourself to breathing, meditation and control of mind through concentration. கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, சுவாசம் பண்ணுங்க, அண்ட் அதுதான் வழி நீங்கள் பண்ணக்கூடியதுக்கு. Eat clean food and take care of your body. க்ளீனான சாப்பாடெலாம் சாப்பிடுங்க, கண்ட ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. நீ என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுடைய எண்ணங்கள். ஸோ யார் எதை தின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கெமிக்கல்ஸ் மாறும். அதனால் க்ளீன் ஃபுட் சாப்பிடுங்க. Let not trouble trouble you. லெட் நாட் ட்ரபிள் யூ. எந்த ட்ரபிளும் உன்னை ட்ரபிள் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோ. March forward, shoulders back, fist firm in faith and know I am by your side. நெஞ்சை நிமித்திக்கிட்டு நல்லா போ, நான் உன் பின்னாலேயே இருக்கேன்றது தெரிஞ்சுக்கோ. முருகர் சொல்கிறார் இதெல்லாம். After being hidden for thousands of years, the awareness of Jyoti was brought to earth. ஆயிரக்கணக்கான வருஷமா இந்த ஜோதியினுடைய ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருந்தன. இப்போ நேரம் வந்துச்சு, அதனால் நான் வெளியே சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். At this time, because the age of truth and light is already beginning to dawn on the உலகத்தில் ஜோதிமயமான ஒரு உலகம் வந்தே ஆகணும், சத்தியமயமான ஒரு உலகம் வந்தே ஆகணும். அதனால இதெல்லாம் நடக்க போகுது. on the horizon for those who can understand and whose souls are awakened. உங்களுடைய ஆத்மாக்கள்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்குது. ஒரு பூமி நல்லா கொத்தி தண்ணி கிண்ணி இருந்தால் தானே விதை போட முடியும். அந்த மாதிரி யூஆர் ஆல் ப்ரிப்பேர்ட். உங்களுடைய ஆத்மாக்கள்லாம் தயாராக இருக்குது. அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. The changes will occur are for the sake of those who through the ages have kept faithful to the highest truth. மாற்றங்கள் எவ்வளவோ கஷ்டத்தில் கூட கடவுளை விடாமல் யார் நம்பின்னு இருந்தாங்களோ, யார் பிடிச்சிருந்தாங்களோ அவங்களுக்காக நல்ல மாற்றங்கள். Now is the time the vibration from the heavenly abode must come on earth to save it from destruction. பூமி அழியத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக ஆகாசத்திலிருந்து ஒரு பெரிய எனர்ஜி இந்த பூமியில் இறங்கி தான் ஆகணும். Prove yourself worthy in the midst of opposition. எவ்வளோதான் உன் மனசுக்குள்ள போராட்டங்கள் இருந்தால் கூட நீ அதுக்கு தகுதி உடையவன்னு சொல்லி அதை வாங்கிக்கோ, அந்த எனர்ஜியை வாங்கிக்கோ, அந்த வெளிச்சத்தை வாங்கிக்கோ. Now is your time to trust your highest self and bring it forth. உங்கள்கிட்ட ஒரு மகத்தான இறை ஆற்றல் இருக்கிறதுங்கிறத நீ நம்பி தான் ஆகணும். அதை எப்படியாவது அடையணும், வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் ஈடுபட வேண்டும். You will feel changes in your body and mind as acceleration of your atoms take place, a quickening. Fear not, it is all in the great plan. Trust. I, Skanda, son of... நான் முருகப்பெருமான் உங்களுக்கு இதை உண்மையாகவே சொல்கிறேன். ஐ ஸ்கந்தா இஸ் டெல்லிங் யூ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு எந்த காலத்துலேயும் நெருப்பு சீரீஸ்னு வேலைக்கார சொன்னால் இதெல்லாம் 84